அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட வளங்களை மிகப்பெரிய வாய்ப்புகளாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கனவு நிஜமாகிறது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்னா, நம்ம முன்னாடி எழுதின அந்த ஐடியாக்களை பயன்படுத்தி அதை ஒரு தொழிலாக மாற்றின தொழில் முனைவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த தடவை கிருத்திகா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு ஆண்டர்பிரினரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கோயம்பேட்டில் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. நம்ம திருவண்ணாமலையில் சிறுதானியங்களை யூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஒரு தோசை மாவு பிஸ்னஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தோம். அது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி என்னை பார்த்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த ஆர்கானிக் பாசிட்டிவ் அப்படிங்கிற பிஸ்னஸில் பல பொருட்களை அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்ன அறிவுரை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள், அதாவது இந்த சிறுதானிய உணவுலேருந்து ஒரு தோசை மாவு தயாரித்து நம்ம வீடு வீடாக நம்மளை அதால் டெலிவரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா வீட்டில் நம்ம டெய்லி இட்லி தோசை ரெகுலராக சாப்பிட்றோம், அது அரிசியில் சாப்பிட்றோம். அதே நம்ம சிறுதானியத்தில் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து கிடைக்கும். அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த கம்பெனியை மாற்றி அமைச்சு அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நாம் சில ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களையும் நீங்கள் எல்லாம் பார்த்து அதில் சில பேர் அதை வாய்ப்புகளாக மாற்றுறதுக்கு முயற்சிக்கலாம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டைரெக்டாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தான் மிகப்பெரிய அளவில் கல்வியில் சிறந்த மாவட்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்றியம் மற்றும் மாநில அரசுகள் பதவிகளில் வேலை செய்கிறவங்க மிக அதிக அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தான் இருக்காங்க. அதே மாதிரி பல விஷயங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பு அம்சங்கள் நிறையா கொண்டதாக இருக்குது. அதனுடைய வளங்களை பற்றி இப்போ டைரெக்டாக போய் நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கேரளா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இந்த வைத்தியசாலைகள் நம்ம பிரபலம். ஆனால் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மிகப்பெரிய அளவில் மூலிகைகள் அங்கே விளையுது. ஆனால் அந்த மூலிகைகள்லாம் பெரும்பாலும் கேரளாவுக்கு தான் கொண்டு செல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரி மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய சித்த வைத்தியசாலை அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம். ஏன் சித்த வைத்தியசாலை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் எல்லாம் ஆரிய வைத்தியசாலைகள். ஆனால் தமிழ் மருத்துவப்படி சித்த வைத்தியசாலைகளை நாம் குமரி மாவட்டத்தில் அமைக்கலாம். அதற்குண்டான மிகப்பெரிய ரா மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள் நமக்கு குமரி மாவட்டத்திலேயே அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரங்களே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ கேரளாவில் எப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு நினச்சேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா சோமதீரம் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில், அதாவது வார இறுதியில் இருக்கக்கூடிய 3 நாள் அங்கே போய் ஸ்டே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அந்த ஹெல்த் பேக்கேஜோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 40,000 ரூபா. ஆக்சுவலாக ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு ஹெல்த் பேக்கேஜ். இதை பின்பற்றி நாமளும் இந்த சித்த வைத்தியசாலையில் இப்படிப்பட்ட ஒரு பேக்கேஜை உருவாக்கலாம். அதாவது இந்த வார கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நாட்களுக்கு 25,000 ரூபா அளவுக்கு நம்மளால் கட்டணம் வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு ஹெல்த் சென்டரை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் அளவுக்கு மக்கள் போய் அந்த சித்த வைத்தியத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணதில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை இங்கே நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்தது எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரி மாவட்டத்தில் அதிகமாக விளையக்கூடிய மிளகு. மிளகு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு தோணும். ஆனால் மிளகுலேருந்து ஷாம்பு தயாரிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தயாரிக்க முடியும். அப்படிங்கிறத ஒரு புது விதமான ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். குமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 700 ஏக்கர் நிலப்பரப்பில் மிளகு விளையுது. ஏன் மிளகுலேருந்து ஷாம்பு தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகுல ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது.
அந்த சிறப்பு அம்சங்களை வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா கண் எரிச்சல் இல்லாத வகையில், அதே சமயத்தில் இந்த பொடுகு, ஈர்ப்பேன் அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து போக்குற அளவில் ஆர்கானிக்காக கெமிக்கல் இல்லாத ஒரு ஷாம்புவை அலோவேரா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அதெல்லாம் பயன்படுத்தி நம்மளால் தயாரிக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி மிளகு ஷாம்பு பல இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்தப்படலை. இதை நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இதை மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்த முடியும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்றதுனால கிட்டத்தட்ட 500லிருந்து 600 ரூபாய் அளவுக்கு சந்தையில் மதிப்பு ஏற்படுத்தி அதை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம். இதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய் அளவுக்குண்டான ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸை நம்மளால் உருவாக்க முடியும். அடுத்தது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு வளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரப்பர் மரங்கள். கிட்டத்தட்ட 70,000 ஏக்கர் அளவில் ரப்பர் மரங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து அந்த ரப்பர் பொருட்கள் தயாரிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 டன் அளவுக்கு ரப்பர் உற்பத்தி ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 1,40,000 டன் ரப்பர் உற்பத்தி நடக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரப்பராகவே ரா மெட்டீரியலாக பெரும்பாலும் உள்ளூரில் இருக்கிற மற்ற மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணிடுறோம், இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறோம். இதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரா மெட்டீரியலுக்கு உண்டான வருவாய் தான் கிடைக்குது, மதிப்பு கூட்டல் மிக குறைவாக நடக்குது. அப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர்லேருந்து கெமிக்கல் எதுவும், இயற்கையாக வர ரப்பர்லேருந்து கெமிக்கல் முறை எதுவும் கலக்காமல் ஒரு ரப்பர் மேட்ரஸ், அதாவது படுத்து தூங்கக்கூடிய மெத்தை, ரப்பரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரிஜினல் ரப்பர் மெத்தை நம்மளால் தயாரிக்க முடியும். இப்படி தயாரிக்க முடிஞ்சிச்சுன்னா இதை வந்து ஒரு 1000 டன் அளவுக்கு அதுலேருந்து ரப்பர் எடுத்துக்கலாம். மீதியெல்லாம் எப்பயும் போல் நாம் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டு மற்ற பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தலாம். இந்த 1000 டன் உண்டான ரப்பர் மரத்திலிருந்து கிட்டத்தட்ட 40,000 ரப்பர் மேட்ரஸ்களை நம்மளால் உருவாக்க முடியும். இந்த ரப்பர் மேட்ரஸோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பியூரஸ்ட் ஃபார்மில் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அழுந்தாது. அதனால இதுக்கு விலை வந்து மிக அதிகமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு மேட்ரஸோட விலை வந்து 30,000 ரூபாய் மார்க்கெட் விலை. ஆனால் இதுக்கு ஒரு பிராண்டடான ஒரு ரப்பர் மேட்ரஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை நம்மளால் உருவாக்குனா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு மேட்ரஸ் தொழிற்சாலையை நம்மளால் உருவாக்க முடியும். இதற்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கிராமங்கள், சிறப்பான கிராமங்கள் குமரி மாவட்டத்தில் இருக்குது. அது ஒன்று வந்து வடசேரி, இன்னொன்று வந்து மயிலாடி. என்ன அப்படி அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடசேரியில் வேலைப்பாடுகளுடன் கூடிய எம்ப்ராய்டரி பொருட்கள், அலங்கார புல் பாய்கள், அப்புறம் பனை ஓலை பொருட்கள், மர சிற்பங்கள், உலோக வார்ப்புகள், நார் பொருட்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள், இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி மயிலாடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கார்விங்ஸ், கற்களாலான கைவினை பொருட்களுக்கு ரொம்ப புகழ் பெற்றது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் 58,000 ஏக்கர் அளவுக்கு தென்னை வளர்க்கப்படுது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கைவினை பொருட்களை தயாரிக்கிறதுக்கு இந்த தென்னை மரத்தினுடைய மட்டைகள் பயன்படுத்தப்படுறாங்க. அதை கோப்பைகளாக மாற்றுறாங்க, தட்டுகளாக மாற்றுறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து இன்டகிரேட்டடாக அந்த இடத்துல நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் கைவினை பொருட்கள் மால் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்னையில் ஃபீனிக்ஸ் மால் மாதிரி கோலாலம்பூரில் கைவினை பொருட்களுக்காகவே சிறப்பான ஒரு மால் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாலை வந்து நம்மளால் குமரி மாவட்டத்தில் ஏற்படுத்த முடியும். அதற்கு சோர்ஸாக இந்த 2 கிராமங்களும் இருக்கும். அதுக்கு சப்ளை செயினா. இதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பர்மனெண்ட்டாக அந்த மாலில் வந்து விற்பனை செய்யறதோட மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒரு கண்காட்சி, அதாவது மாதம் நடக்கக்கூடிய பர்மனெண்ட் கண்காட்சி ஒன்று ஏற்படுத்தலாம். இதனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தில் ஆல்ரெடி சுற்றுலா வந்து ரொம்ப முக்கியமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் மிக அளவில் வர்றதுனால அவங்கள எல்லாம் நம்ம வந்து இந்த கைவினை பொருட்கள் மாலுக்கு கொண்டு போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 100லிருந்து 200 கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸை நம்மளால் அந்த வெறும் கைவினை பொருட்களில் உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்டாக மாற்ற முடியும். நம்ம என்ன பார்த்தோம்னா, குமரி மாவட்டத்தில் மிளகை பற்றி பார்த்தோம். மிளகோடு சேர்ந்து வளரக்கூடிய மிகப்பெரிய ஸ்பைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு. குமரி மாவட்டத்தில் 1800 ஏக்கர் அளவில் கிராம்பு வளருது.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 850 டன் அளவுக்கு விளைச்சல் கிடைக்குது. கிராம்பு வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் நேச்சுரலாக தெரியும். அது வந்து நம்ம யாருக்கும் போய் எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கிராம்பில் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்னா பல்வலி வந்தால் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுலேருந்து பெரிய ப்ராடக்ட், அதாவது நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போதைக்கு கிராம்பை வந்து நம்ம பாட்டி வைத்தியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம்புலேருந்து கிராம்பு எண்ணெய் எடுக்கலாம். அந்த எண்ணெயிலிருந்து ஃபேஸ் க்ரீம் தயாரிக்க முடியும். அந்த ஃபேஸ் க்ரீம், கிராம்பு எண்ணெயிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபேஸ் க்ரீம் வந்து முகத்துக்கு வந்து மிகப்பெரிய பொலிவு ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலும் வந்து பெண்கள் மாத்திரம் தான் முதல்லலாம் ஃபேஸ் க்ரீம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்களுக்கும் தனியான ஃபேஸ் க்ரீம்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இந்த கிராம்பு ஆயில்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஃபேஸ் க்ரீம்னால இயற்கை தன்மை அதிகமாக இருக்கும், ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, கெமிக்கல் ரொம்ப கம்மி. ஸோ இப்படி நம்ம தயாரிக்க முடிஞ்சிச்சுன்னா 30 கிராம் கொண்ட ஒரு ஃபேஸ் க்ரீம் டியூபு 150 ரூபாய்க்கு வந்து விலை நிர்ணயம் செஞ்சு நம்மளால் விற்க முடியும். அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு மீடியம் சைஸ் பிஸ்னஸாக, ஒரு 25 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான பிஸ்னஸாக நம்மளால் இங்கே உருவாக்க முடியும். கிராம்பிலேருந்து நம்ம டைரெக்டாக அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது கடல். ஏன்னா குமரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே கடல் ரிலேட்டட் வளங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே கடல் சார்ந்த தொழில்களை வளர்த்து எடுக்கணும்னா அதுக்குண்டான எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் வாழ் தொழில்களை, அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியும் ஒரு பல்கலைக்கழகமும் அங்கே உருவாக்கலாம். அப்படி உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் அதுக்கு ஒரு 150 கோடி ரூபாய்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டில் பண்ண வேண்டியிருக்கு. இது கவர்மெண்ட் மாத்திரம் அமைக்கணும்னு அவசியம் இல்லை, ஈவன் தனியார் கூட பண்ணலாம். அப்படி பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துறைமுக மேலாண்மை, கடல்சார் அறிவியல், கடல்சார் சட்டங்கள், கடல்சார் கட்டுமானம், கப்பல் கட்டுதல், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, அப்புறம் சரக்கு கையாளுதல், அப்புறம் வணிக கல்வி, கடல்சார் பொறியியல், கப்பல் செலுத்தும் அறிவியல், இப்படி பல விஷயங்களுக்கு வந்து கோர்சஸ், ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் ரிலேட்டட் டு தி சி டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் கடல் சார்ந்த எல்லா விஷயங்களும் இதில் நம்மளால் ஏற்படுத்த முடியும். இப்படி ஏற்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து ஒரு பெரிய எஜுகேஷன் ஹப் உருவாகிறது மாத்திரம் இல்லாமல் அந்த கடல்சார் தொழில்கள் மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். இப்போ நம்ம கடலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அடுத்து நம்ம நேச்சுரலாக அதோட எக்ஸ்டென்ஷனாக பேசக்கூடிய விஷயங்கள் வந்து படகு தொழிற்சாலை. அதாவது நீங்கள் வந்து படகு இல்லங்கள் பார்த்துருப்பீங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் சென்டர். ஆலப்புழாவோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே படகு வீடுகள் இருக்குது. அதில் சில வீடுலாம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் ஹவுஸு, 2 பெட்ரூம் ஹவுஸு, 1 பெட்ரூம் ஹவுஸுன்ற அளவுக்கு படகுலே கட்டியிருப்பாங்க. ஆனால் அது கட்டுறதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூங்கில், பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த சோர்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸை பயன்படுத்தி நாம் இங்கே வந்து படகு இல்லங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை நம்மளால் உருவாக்க முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய லாபகரமான தொழில். ஏன்னா ஒரு சின்ன படகே வந்து கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் ஆகும் தயாரிக்கிறதுக்கு. ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் படகுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபாய் அளவுக்கு அந்த படகு தயாரிக்கிறதுக்கு செலவாகும். ஸோ ஒரு ஆண்டுக்கு வெறும் 300 படகு நம்ம தயாரித்தா கூட கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு படகு இல்லம் தயாரிக்கும் தொழிற்சாலையை நம்மளால் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்த முடியும். இதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஊர்லேயே மற்ற மாநிலங்களுக்கும் இதை ஏற்றுமதி செய்யலாம். கடல் ஒட்டியே நம்ம பேசலாம். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல்சார் சுற்றுலா நிறையா ஏற்படுத்தலாம். முதல்ல எனக்கு தோன்றது ஸ்கூபா டைவிங். அதாவது கடல் காட்சிகளை காண்பதை ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைவிங் சூட் போட்டுக்கிட்டு கடலில் வந்து கொஞ்சம் ஆழமாக போய் அதனோட அழகை நம்மளால் ரசிக்க முடியும். ஆனால் அதை ரசிக்கிறதுக்கு அந்த ஸ்கூபா டைவிங் பயிற்சி பெற்றவர் நம்மளோட துணையாக வரணும். இது பார்த்திங்கன்னா அந்தமான், கோவா, லட்சத்தீவு இந்த மாதிரி இடங்களில் மிகவும் பிரசித்தி பட்டு இருக்கு. இந்த ஒரு வசதியை நம்ம வந்து குமரி மாவட்டத்துக்கு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தோம்னா ஒரு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி கட்டணம்
அந்த மாதிரி அமைச்சு கிட்டத்தட்ட சில கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸை உருவாக்க முடியும். அதே சமயத்தில் இது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறும். இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறுச்சுன்னா பக்கத்து மாநிலங்கள்லேருந்து இதை பண்ணுறதுக்காகவே நிறையா டூரிஸ்ட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி ஸ்கூபா டைவிங் மாதிரியே அடுத்து ஒரு கடல்சார் விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரா ஜம்பிங். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய விமானத்தில் மேலே ஒரு 5000-10,000 அடி கொண்டு போயிட்டு அங்கேருந்து வந்து பேராஷூட் மாதிரி ஒன்று போட்டுவிட்டு குதிச்சிருவாங்க. அது கடலில் இறங்கிடும் சேஃபாக. இதை பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்போர்ட்டு. அந்த ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி துறையில் வேலை பண்ணுறவங்கலாம், இந்த டென்ஷன்லாம் இருக்கிறவங்கலாம் இந்த ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் டென்ஷன் குறையிற ஒரு விதமாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்தில் இந்தியாவுடைய தென் எல்லையில் இதை நம்மளால் அழகாக நிர்ணயிக்க முடியும். இதிலிருந்து நம்ம ஒரு சில கோடி ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ இப்போ நம்ம கடல்சார் சுற்றுலாவை பற்றி பேசணும். அங்கிருந்து கடல்லிருந்து நிலம்சார் சுற்றுலாவை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு சுற்றுலா குமரி மாவட்டம் அது ரெண்டுத்தையும் சொன்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை தான். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டிப்பில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலை, அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம், இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இடங்கள் இந்த குமரி மாவட்டத்தில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த இடங்கள்லாம் இருக்குன்னு பப்ளிக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, எல்லா இடங்கள்லையும் ஒரு டூரிஸ்ட்டு சர்க்கியூட் மேப் வைக்கணும். அந்த சர்க்கியூட் மேப் வச்சோம்னா அந்த 15 இடங்களையும் எப்படி போய் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா எப்படி அழகாக போய் பார்க்குறதுன்ற கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம லண்டன்லாம் போனீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அதில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த இடத்துக்கு அந்த 15 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் இறங்கிக்கலாம். அதை பார்த்துட்டு திருப்பியும் இன்னொரு பஸ் வரும், அதில் ஏறிட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ஸை நம்ம குமரி மாவட்டத்தில் இந்த சர்க்கியூட்டை சுற்றி ஏற்படுத்தணும்னா சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் சுற்றுலா கிட்டத்தட்ட இரட்டிப்பாக அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. ஸோ இப்படி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஐடியாக்களை குமரி மாவட்டத்தில் அமுல்படுத்தினா குமரி மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் நீங்களும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அதில் நான் ஆண்டர்பிரினரை பற்றி பேச போகிறேன். அவர் பேர் டெபின். அவர் ஒரு மிகப்பெரிய பிரபலமாகவே ஆயிருக்காரு. குமரி ஷாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏற்படுத்தியிருக்காரு. அதனுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் 8500 கிலோ மாட்டு சாணத்தை, அதாவது கிட்டத்தட்ட 8.5 டன் மாட்டு சாணத்தை ஒரே நாளில் ஆன்லைனில் சேல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆர்டர் மிகப்பெரிய அளவில் குவியுது. அதாவது இதை பண்ணுறதுக்கே 87 பணியாளர்களை நியமித்து 2 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற பொருளை சில பேர் அதிலிருந்து கோல்டு எடுக்கிறாங்க. ஸோ சாணத்திலிருந்து கூட கோடிக்கணக்கான அளவு மதிப்புள்ள ஒரு பிஸ்னஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத டெபின் நிரூபித்து காட்டியிருக்காரு. இதை ஒரு நம்ம முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஐடியாக்களாக இல்லாமல் அதை நிஜங்களாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டெபின் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குப்பைன்னு நினச்சிருக்கிற விஷயங்கள்லேருந்து அவர் தங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இப்படிப்பட்ட ஐடியாக்களை நம்ம தொடர்ந்து இந்த கனவு தொடரில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்களும் அதை தொடரில் இருக்கக்கூடிய ஐடியாக்களை எடுத்து மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கலாம், நீங்களும் சாதிக்கலாம். மீண்டும் அடுத்த தடவை அடுத்த எபிசோடில் அடுத்த மாவட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.